வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். சம்மந்தி, அவசரப்படாதீங்க சம்மந்தி. இப்ப நீங்க தானே சொன்னீங்க சம்மந்தி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது சாதாரண விஷயம்னு. இப்ப நீங்க கோவப்படுறதுனால இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது சம்மந்தி. நிறுத்துமா. தோ நிக்கிறாளே உன் பொண்ணு. நாளைக்கு இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டி விட்டாங்கன்னா அப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? மாட்டீங்கல்ல? நான் பாருங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக கை நீட்டுறதெல்லாம் சரியா வராதுங்க. இதுக்கு மேல் நீங்க எதுவும் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் உங்க பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன். காந்தி ரோட்ல தானே இருக்கான் அவன். போன நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி மாமா, இங்கதான் காட்டுது. ரம்யா, ரம்யா, பாத்து ரம்யா. ரம்யா, யார் ரம்யா அவங்க? உன்னை இதுக்காக கடத்தினாங்க? கண்டிப்பா பணத்துக்காக உன்னை கடத்தின மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்தா நீ சாகட்டும்னு உன்னை கிணத்துல தூக்கி போட்டு போயிருக்க மாட்டாங்க. உனக்கு கொல்ல நினைக்கிற அளவுக்கு யார் ரம்யா உனக்கு விரோதிங்க?
எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை என்ன பிடிக்காத யாராவது உன்னை இப்படி செய்யணும்னு நினைச்சிட்டாங்களோ? என்ன ரம்யா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி அமைதியா இருக்க, சொல்லு. நீ சொல்றது உண்மைதான். உனக்கு பிடிக்காத ஒருத்தர் தான் என்ன இப்படி செய்யணும்னு நினைச்சது. அந்த பிடிக்காத ஆள் யாரு தெரியுமா? என் அப்பா. அவரு சொல்லிதான் அவங்க என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. போதுமா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? சும்மா வளராத ரம்யா. முதலாளி எதுக்கு ஆளை வச்சு உன்னை கொல்ல நினைக்கணும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. முதலாளியோட பேரை சொல்லி யாரோ உன்னை குழப்ப பார்த்திருக்காங்க. உண்மையாவே இதை செஞ்சது யாருன்னு நாம கண்டுபிடிச்சாகணும் ரம்யா. இல்ல சரவணா, இந்த குழப்பத்துக்கான பதில அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்ப வேற ஒரு குழப்பத்துக்கான பதில் வேணும். என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணியே, அது நிஜமாவே நீயே எடுத்த முடிவுதானா? இல்ல அந்த முடிவு என் அப்பா சொல்லி எடுத்த முடிவா? நான் கேட்ட கேள்வி உனக்கு புரிஞ்சிச்சுல்ல சரவணா? சொல்லு சரவணா. என்னை விட்டுட்டு போகணுங்கிற முடிவு நீ எடுத்ததா இல்ல என் அப்பா சொல்லி எடுத்ததா? எனக்கு தெரியும். இந்த கேள்விக்கு உன்கிட்ட ரெண்டே பதில் தான். ஒன்னு போய், இன்னொன்னு மௌனம். ஆனா உண்மையான பதில் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு சரவணா. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என் அப்பாவே என்ன கொல்ல நினைச்சிருக்காரு. என்ன புரியலையா? எனக்கு டவுட் வந்துச்சு அப்பா தான் பண்ணதுன்னு. உங்க அப்பா ஒரு நாளும் ஒரு வேலைக்காரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத அலோ பண்ணவே மாட்டாரு. அப்ப அவதான் என்கிட்ட சொன்னா. உனக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தா நான் சொல்ற மாதிரி செய். சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். இப்போ நான் தான் உண்மை தெரிஞ்சு என் அப்பா கிட்ட காசு கேட்டிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. யாரோ ஒருத்தன் மிரட்டுறான் தான் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்காரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு. நீ என்னை விட்டு விலகி போனதுக்கு பின்னாடி என் அப்பா தான் இருந்திருக்காருன்னு. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் அந்த உண்மைய நானே உன் வாயில இருந்து கேட்கணும். சொல்லு சரவணா, அதுதானே உண்மை. சொல்லு சரவணா, சொல்லுடா. எதுக்குடா என்கிட்ட அத்தனை போய் சொன்ன? யார காப்பாத்துறதுக்காக? என் அப்பாவையா இல்ல அவர் மேல நீ வச்சிருந்த விசுவாசத்துக்காகயா? சொல்லுடா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? நான் உன்னை காதலிக்கவே இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல, பணத்துக்காக தான் ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணேன்னு என்னென்னலாம் போய் சொன்னடா நீ? எதுக்காகடா இப்படி செஞ்ச? கடைசியில என் அப்பாவும் நீ அவர் மேல வச்சிருந்த விசுவாசமும் ஜெயிக்கிறதுக்கு நானும் என் காதலும் பலியாடாடா. சொல்லு, பலியாடா? அவ்வளவு கோலையாடா நீ? ஒரு நிமிஷம் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிருப்பேனேடா. என் பொண்ணை விட்டு விலகி போயிடுன்னு அவரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன மொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டியேடா. என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா சரவணா? இது தெரியாம
என்ன காதலிக்காம தான் நீ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனங்கிற காரணமே அதுவே எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுதுடா. இல்ல ரம்யா, என்னால அந்த சூழ்நிலையில எதுவுமே பண்ண முடியல. எப்படி 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 எதுவுமே பண்ண முடியலையா? அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்குடா உன்ன மாதிரி ஆளெல்லாம் காதலிக்கிறீங்க? உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாவும் தன் பொண்ணோட காதல எதிர்க்கதான் செய்வாங்க. அந்த எதிர்ப்பை எதிர்த்து நிக்க முடியாதவன்லாம் எதுக்கு தாண்டா லவ் பண்றீங்க? இதுவே அப்பா பேச்ச கேட்டுட்டு நான் உன்னை விட்டு போயிருந்தேனா எனக்கு என்னென்ன பேர் கிடைச்சிருக்கும்? லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டா பொண்ணுங்களே இப்படிதான். இவங்களுக்கெல்லாம் லவ்ன்றதெல்லாம் சும்மா டைம் பாஸ்ன்னு இப்படிதானடா ஒவ்வொருத்தனும் பேசுறீங்க. அப்படின்னா அப்ப நீ இப்ப செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை என்னடா சொல்லணும்? சொல்லு, என்னன்னு சொல்லணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போறேன்டா. அவ்வளவு லவ் இருந்தும் நீ என்ன விட்டுட்டு போயிருக்கடா. ஜஸ்ட் என் அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக. என் அப்பா செஞ்சது தப்புனா நீ எனக்கு செஞ்சது பாவம்டா சரவணா. அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நானே சொல்றேன்டா, நீ எனக்கு செஞ்சதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப. நீயும் சரி, என் அப்பாவும் சரி. கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஈஸியா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்ப என் அப்பா பேச்ச கேட்டுதான் நீ என்ன தூக்கி போட்டு போனேன்னு தெரிஞ்சதோ அப்பவே நானும் உன்னை வெறுத்துட்டேன். நீ இன்னொருத்தைய கல்யாணமே பண்ணிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சரவணங்கிற ஒருத்த மேல என் மனசுல ஏதோ ஒரு மூலையில ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பு இன்னையோட செத்து போயிடுச்சு. இதுக்கு மேல நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. இனிமே பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் என் அப்பாதான். எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். குட் பை. ரம்யா, ரம்யா, ரம்யா கேளு ரம்யா. ரம்யா, நான் போகணும். அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நான் ஒத்துக்கிறேன், முதலாளி செஞ்சது தப்புதான். நான் செஞ்சது அதை விட பெரிய தப்புதான். ஆனா தயவு செஞ்சு இப்ப அதை பெருசுப்படுத்தாது ப்ளீஸ். இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் ரம்யா. இப்ப இதை பத்தி நீ திரும்ப ஆரம்பிக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. அதனால உனக்கும் முதலாளிக்கும் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அது வேணாமே ரம்யா. நடந்தது நடந்து போச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறது தான் விதின்னு நினைச்சுக்குவோம். இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு கல்யாணம்ங்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க. இப்ப இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீ முதலாளி கிட்ட பேச போறதால எந்த நன்மையும் அடைய போறதில்ல. சொன்ன புரிஞ்சுக்கோ ரம்யா. சீ, நிறுத்து. இப்ப கூட நீ என்ன பத்தி யோசிக்கல, என் அப்பாவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. நான் இத பத்தி கேட்டு அவர் செஞ்ச விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவரும் நீயும் ரொம்ப நல்லவங்களாவே வாழ்ந்துட்டு போகணும். ஆனா நான் எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படணும். அப்படிதானே? ஹே ரம்யா, முதல்ல ஏன் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு நீங்கெல்லாம் யாருடா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வழிய விடு. ரம்யா, 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 ரம்யா சொல்றேன்ல, விடு. என்ன விடு. சொன்ன கேளு ரம்யா. தயவு கைய செஞ்சு விடுடா முதல்ல. ஹே, ரம்யா, ரம்யா சொன்ன கேளு ரம்யா. என்ன விடு. புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு சொல்றேன்ல, கேளு விடு. ப்ளீஸ் ரம்யா. என்னால முடியாது சரவணா. நான் ரம்யா, இப்ப போகணும். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ரம்யா. என்ன விடு நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. சொல்றேன்ல. தயவு செஞ்சு என்ன எல்லாத்தையும் விடு. மறந்துடலாம் ரம்யா.
தயவு செஞ்சு நான் சொல்றது இப்ப விட கேளு போறியா இல்லையா, சரவணா? ப்ளீஸ் ரம்யா, நான் விடு. சொல்றது கேளு. சொன்னா ஏதோ தெரியாம கேளு, சரவணா. நடந்துச்சு. சரவணா, என்னை நான் மன்னிச்சிடு ரம்யா. சொல்றேன்ல. ஏய், சரவணா! என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? கட்டின பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அவளை வெட்டி விட்டு இங்க இன்னொருத்தியோட கையை பிடிச்சிட்டு நிக்கிற வெக்கமா இல்ல அவளுக்கு? மாமா, நான் இப்ப வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். டேய், உனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும்டா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரா? இத்தனை வருஷத்துல என் பொண்ணு மேல நானே கை வச்சதில்ல. அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? டேய், நீ என் பொண்ணை அடிச்சும் அவ என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. அதான்டா என் பொண்ணு. அப்படிப்பட்டவன் மேல எப்பற கை வச்ச? அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கோச்சிட்டு போன பொண்டாட்டிய திரும்ப கூட்டு வரணுங்கிற எண்ணம் கூட இல்லாம இன்னொருத்தி கூட நின்னு பல்ல இழிச்சிட்டு இருக்க. சீ, ஆம்பளையாடா நீ? மாமா, டேய், என்னோட மாமா. சரவணா, ஒரு நிமிஷம் இரு, கோவப்படாத. அங்கிள், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா இவனுக்கும் எனக்கும் நடந்த சண்டை. அடைச்சி நிறுத்து. 4 பேர் பாக்குற இடத்துல இன்னொருத்தியோட புருஷன் கைய பிடிச்சிட்டு நிக்கிற. நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணாடி இல்ல? உனக்காகத்தான் இந்த திருட்டு பையன் என் பொண்ணு அடிச்சு வெட்டி விட்டானா என்ன? சொல்றே. மாமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வார்த்தையை விடாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க நீங்க. டேய், என்னடா குரல வசத்துற? முதல்ல நீ என் பொண்ணு மேல கை வச்சதுக்கு உங்ககிட்ட நின்னு பேசுறதே என் தப்புடா. அடிங்க. உனக்கு போய் பொண்ணை கொடுத்த பாரு, அவன் மேல கை வச்சிட்டல நீ. அடிங்க. மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நாங்க சண்டை போட்டதுக்கு காரணமே டேய், 1000 காரணம் இருக்குடா. அதுக்கா நீ அவளை அடிப்பியா நீ? அடிப்பியா நீ? அடிப்பியா நீ? மாமா, மாமா இருங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க. சரவண மேல எந்த தப்பும் இல்ல. அடச்சி, அத சொல்றதுக்கு நீ யாரு? போடி அந்த பக்கம். ரம்யா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஏண்டா, ஒன்னு அடிக்கும் போது வாங்கிட்டு இருந்த, இப்ப இவள அடிச்சதும் எம்எல்ஏ கை வச்சியா நீ? ஒண்ணு ஐயோ! சரவணா, ஏண்டா என்ன பண்ற? டேய், எவ்வளவு ஒருத்திக்காக நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி பொண்ணு கொடுத்த எம்எல்ஏ கை வச்சிட்டல நீ? பொண்ணு கொடுத்தா நீ யார வேணாலும் தள்ளி விடுவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உன் பொண்ணு அடிச்சா இவ்வளவு கோவம் வருதுல்ல? இவ மேல கை வைக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உனக்கு உன் பொண்ணு முக்கியம்னா எனக்கு இவ முக்கியம். போதுமா? மரியாதையா இங்கிருந்து போயிடு. இல்லைன்னா நான் இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேனே தெரியாது. ரம்யா, நீ வா. சித்தி, நீங்க இல்லாம எப்படி சித்தி? நீங்க வாங்க. நீங்க வந்து எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். அட, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்தி. தாராளமா சித்தி. மதனி, வாங்க தம்பி. சித்தி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மதனி வர சொல்லியிருந்தீங்க? தம்பி, மாப்பிள்ளை வீட்ல பேசிட்டேன். வேணியோட போட்டோவை அனுப்பி வச்சுட்டேன். அப்படியா? என்ன சொன்னாங்க? அதான் சொன்னல தம்பி, நான் சொன்னா மறுத்து பேச மாட்டாங்கன்னு. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மதனி. அது மட்டும் இல்ல தம்பி, வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னேன். அது மட்டும் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அது பையனுக்கு இப்ப கொஞ்சம் நிரந்தரமான வேலை இல்லையா, அதனால இப்ப உடனே கல்யாணத்தை வைக்க வேணாம்னு சொல்றாங்க.
அடுத்த மாசம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவானா. அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறாங்க தம்பி. அட என்ன மதினி, சட்டு புட்டுன்னு இவ கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சா நீங்க இப்படி கட்டைய போடுறீங்க. இத பாருங்க தம்பி, அவசரப்படாதீங்க. நம்ம நேரம் நல்லா தான் இருக்கு. இத பாருங்க, அதான் இப்ப எல்லாமே கைகூடி வருது. அதான் சாமியார் சொல்லிட்டார்ல, எல்லாமே சரியாயிடும். இப்போ நான் உங்களை வர சொன்னதே வேற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான். முக்கியமான விஷயம்னா முதல்ல அதை சொல்லுங்க மதினி. அது ஒண்ணும் இல்ல தம்பி, பையனோட வேலைய பத்தி சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அதுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் தேவைப்படுது போல இருக்கு. அத நம்ம சைட்ல இருந்து கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. சரி மதினி, கொடுத்துடலாம். எவ்வளவு கொடுக்கணுமா? அது அது வந்து ஒரு 25 லட்சம் தம்பி. என்ன மதினி, 25 லட்சம்ன்றீங்க? என்ன தம்பி, எப்படியா இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுக்க வேண்டிய பணம் தானே. அத பையனோட வேலைக்காக அவங்க கேக்குறாங்க. அதுல என்ன தம்பி தப்பு இருக்கு? இத பாருங்க, அதுவும் இல்லாம அந்த பையன் ஒரு நல்ல வேலையில உட்காந்துட்டானா நம்ம பொண்ணு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கும்ல. அதான் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அத கொடுத்துடலாம். சரி மதினி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும், கொடுத்துடலாம்.